நான் வந்து ஏன்னா சிஸ்டர் கிட்ட இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது அக்கா மூலியமா தான் எனக்கு தெரியும், சாந்தி அக்கா மூலியமா. இங்க வந்தோடனே நிறைய பேர் வச்சு நிறைய க்ரௌட் வச்சு பண்ற விமன்ஸ் மீட்டிங்ல கூட இவ்வளோ ஃபீல் இருக்குமான்னு தெரியல. பட் எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரையும் பார்த்தது நம்ம இந்த மகளிர் தினத்துல வந்து அக்கா வந்து ஏன் இந்த மகளிர் தினம் உருவாச்சு அப்படிலாம் பேசினாங்க. மகளிர் தினத்தை வந்து ஊதியத்துக்காக தான். அப்போ மகளிர் தினம் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்களுடைய பருத்தி ஆலையில வேலை செய்யறப்ப லண்டன்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் வந்து ஆண்களுக்கு நிறையவும் பெண்களுக்கு கம்மியாகவும் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற விமன்ஸ் டே என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம், டான்ஸ் பாட்டு அப்படி நினைச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் நிறைய நமக்கு தேவை இருக்கு. ஆனா நம்ம விமன் எல்லாம் சேர்ந்து வருகின்ற காலங்கள்ல எதையாவது ஒரு பேஸ் பண்ணி பெண் சக்தி அப்படின்னு சிஸ்டர் அந்த தலைப்பே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைப்பு தான். நம்ம எல்லாம் எதுக்காகவாது என்ன பண்ணணும், பெண்கள் ஒரு நிக்கணும், வைராக்கியமா நிக்கணும். நாம வந்து நம்மளுடைய பெண்களா இருக்கணும். பெண்களுக்கு எதிரி யாரு? ஒரு பெண்களே நாமளே தான் நம்மளுக்கு எதிரியா இருப்போம். ஏன்னா அப்படி சொல்றாங்க. அதான் அதெல்லாம் மாத்தணும். என் பேர் வந்து வேளாங்கண்ணி. எப்படி சொல்றது, நான் வந்து என்னோட ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இப்ப வந்து 20 வருஷம் ஆகுது. எனக்கு 19 வயசு இருக்கும்போது நான் இந்த ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணேன். ஏன்னா நான் இருந்த இடத்துல வந்து நிறைய சிங்கிள் பேரண்டோட குழந்தைங்க வந்துட்டு எப்படி கஷ்டப்பட்டு வளருவாங்க. அது பக்கத்துல அம்மா இறந்துருவாங்க, குழந்தைங்க ஸ்டேட் மாதிரி வரும், இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் எப்படி கஷ்டப்படுவாங்க பார்த்துட்டு நான் பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பாதிப்பெல்லாம் என்ன பண்ணிச்சு, சின்ன வயசுலயே எனக்கு நம்ம ஒரு ட்ரஸ்ட் எப்படி பண்ணணும். எங்க மாமா ஒருத்தர் ட்ரஸ்ட் வச்சிருந்தாங்க. அவங்கள பார்த்து அவங்க கூட ஃபீல்டுக்கெல்லாம் போவேன். அப்போ ட்ரைபல் ஏரியா அதெல்லாம் போறப்ப எனக்கு ஐடியா இருந்துச்சு. என்ன பண்ண 19 வயசு எப்போ அவன் பார்த்து உடனே ரிஜிஸ்டர் பண்ணேன். அப்பல இருந்து நான் என்னோட பணியை வந்துட்டு இப்ப வரையில எந்த ஒரு ரிமார்க்குமே இல்லாம செஞ்சுட்டு இருக்கேன். 2 மாநிலத்துல 5 ஸ்டேட்ல 52 வில்லேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து செப்டம்பர்ல வந்துட்டு பெண்கள் வந்து தனித்து வாழும் பெண்கள், அதாவது சிங்கிள் விமன், ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு பதப்படுத்துதல் ஃபுட் ப்ராசஸிங் கோர்ஸும் டெய்லரிங் 60 பெண்கள் இப்போ போயிட்டு இருக்கு, முடிச்சிருக்காங்க. நாங்க வந்து ஃபுட் ப்ராசஸிங்ல வந்து இந்த சிறுதானியத்துல மில்லட் காம்படிஷன் தான் வச்சோம். அதை வந்துட்டு மகேந்திரா கம்பெனில இருந்து வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன இவங்க இவ்வளோ சூப்பரா பண்றாங்க, ஒரே ஒரு இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இப்படி பண்றாங்க, எல்லா இடத்துலயும் நடக்குது, ஆனா இவ்வளோ பர்ஃபெக்ஷனா நடக்கல, ஆனா இவ்வளோ பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் எடுத்து மகேந்திரா கம்பெனிக்கு அனுப்பிட்டு மும்பைல இருக்கிற அவரோட எம்டி பார்த்துட்டு உடனே அந்த அவங்க செஞ்ச ரெசிபிஸ் எல்லாம் கமெண்ட் கேட்பாங்கல்ல அவங்க ஆன்லைன்ல மீட்டிங்ல கேட்ட உடனே அந்த ரெசிபிலாம் எனக்கு செஞ்சு மும்பைக்கு அவங்களை அனுப்ப சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் அதெல்லாம் ராகி லட்டு, ராகி முறுக்கு, திணை அல்வா, அது என்ன மிக்சட் மில்லட் பர்பி அப்படி நிறைய ஐட்டம் செஞ்சு கண்டெய்னர்ல ஹைஜீனா பேக் பண்ணி கொடுத்தோம். அவங்க பிளேட்ல எடுத்து போய் கொடுக்குறாங்க. அவங்க அது சிஎஸ்ஆர் கான்ஃபரன்ஸ்ல வச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டாங்க. அதால எனக்கு நல்ல பேர் கிடைச்சிச்சு. அதனால வேளாங்கண்ணிக்கு நாங்க ஆர்டர் கொடுக்குறோம், நாங்க எவ்வளவு ஸ்வீட் கேட்டாலும் எங்களுக்கு மில்லட்ல செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு நாங்க மகேந்திரா கம்பெனிக்கு லாஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேஷன் இன்வைட் பண்ணோம். போனா சார் ஸ்வீட்ஸ்ல வேளாங்கண்ணி ஸ்வீட் மும்பையே மணக்குது, எப்படி இருக்குது கேக்குறீங்க. அப்போ நம்ம எந்த வேலை செய்யணும்னாலும் நம்ம கிட்ட வந்து ஒரு நிக்கணும். நம்மளால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி பலசாலி. ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கிறது, நம்மளுக்கு அந்த வேகம் எந்த விட வருதுன்னு தெரியாது. பெண்களுக்கு நம்ம சார்ந்தவங்களுக்கோ எப்படின்னாலும் அதை போராடணும். ஆண்கள் கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா நம்ம நிஜமாலுமே ஒரு வைராக்கியமா, ஏன் நான் இப்படி சொல்றேன்னா எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது. அக்காவுக்கு தெரியும் நான் ஒரு ஆளு தான் என் ட்ரஸ்ட் அவ்வளோ இதுவா நடத்திட்டு வரேன். அதனால நீங்க வந்துட்டு ஒரு பெண்களும் வந்துட்டு ஒரு
தன்னம்பிக்கையோட இருக்கணும். பெண் சக்தி. இப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப டிவில எல்லாம் ஒருத்தவங்க வந்து காசு வாங்கிட்டு ஆடுவாங்க, அவங்களுக்கு மாஸ்டர் வச்சு ஆடுவாங்க. ஆனா இங்க இருக்கிற அக்காங்க இன்னும் அழகா ஆடுறாங்க. அந்த ஒரு ஷைனஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாருக்கும் டான்ஸ் ஆடின எல்லாருக்கும் வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஸ்பீச் சொன்னாங்க. நிஜமாவே இப்போ டிவியில பேட்டி எல்லாம் வச்சா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க. அது உண்மையான டிவியில வந்துட்டு காசு வாங்கிட்டு நடிப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம கண்ணீர் விட்டு அழுவோம். அவங்க காசு வாங்கிட்டு நடிப்பாங்க, நம்ம காசுக்காக நடிப்பாங்க. ஏதோ அவங்க அடிபடுற மாதிரி, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, வறுமை, அதை பார்த்து நம்ம தேம்பி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம். ஆனா நமக்குள்ளேயே இருக்கிற நம்ம பெண்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. ஐயோ, நம்ம பக்கத்துல இருக்கிற என்னைக்காவது ஒரு பெண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஐயோ, அதுவும் அதிகமும் பிடிச்சதான் கஷ்டப்படுது அப்படிதானே சொல்லுவோம். நான் பிராக்டிக்கலா பேசுறேன், அப்படிதான் சொல்லுவோம். இப்போ ஏன்னா ஐயோ அது எவ்வளவு ஆட்டம் அடிச்சு தெரியுமா, அதான் இப்ப இப்படி இருக்குவாங்க. ஜனங்க வந்து வாழ்ந்தால, பெண்களை வந்து வாழ்ந்தால பேசுவாங்க, கெட்டு போனாலும் என்ன பண்ணுவாங்க, குறை எல்லாமே பெண்கள் மேலதான் சொல்லுவாங்க. ஆனா பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம ஐயோ நம்மள இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடணும்னா போச்சு, டவுன் ஆயிடுவோம். ஐயோ அப்படியே முடங்கி உட்காந்துரும். கண்ணை மூடக்கூடாது. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா அதை எதிர்த்து என்ன பண்ணணும், பேஸ் பண்ணணும். உடனே உங்களுக்கு வருதா, இந்த பிரச்சனையா, கடனா, இதை எப்படி மாற்று வழி கண்டு எப்படி முன்னேறது, இதை எப்படி அடைக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எய்ம் பண்ணணும். நான் இப்போ தொடர்ந்து பெண்களுக்கு வந்து தொழில் பயிற்சி கொடுக்கறதுக்கு நிறைய பெண்கள் வந்துட்டு அவங்க கிட்ட நினைச்ச பொருளை வாங்கி சாப்பிட முடியாது, நினைச்ச பொருளை குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன, அவங்க கிட்ட வருமானம் இருக்காது. ஹஸ்பண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து நீ இதை வாங்கிட்டேன்னு ஆயிரக்கணக்கு கேட்பாங்க. இல்ல இவ்வளவு கொடுத்து என்ன பண்ண, ஏது பண்ண அப்படி சொல்லி. அப்போ நம்ம கிட்ட ஒரு டைலரிங்க பெண்கள் வந்து குழந்தைங்க வேலைக்கு போக முடியாது. ஏன்னா காலைல 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு தான் வரணும். அப்போ குழந்தைங்க 3 மணிக்கு, சின்ன குழந்தைங்க வச்சிருப்போம், 3 மணிக்கு வந்துடுவாங்க. அப்போ அவங்களால வேலைக்கு போக முடியுமா, முடியாது. அப்படி இருக்கிற பெண்களை தேர்வு செஞ்சு சிங்க விமனா இருக்கிறவங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுக்கணும். அவங்க வீட்டுல இருந்து இருக்கிற டைம்ல துணி தைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸ் தைச்சா 300, ஒரு ஆரி ஒர்க் போட்டா 1000. அதை வச்சு அவங்க நினைச்ச சின்ன சின்ன பொருளை வாங்கிக்குவாங்க. குழந்தைங்களுக்கும் நினைச்சதை வாங்கிக்க முடியும். அதனால நீங்க வந்துட்டு யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. எப்படி அதுக்கான பிரச்சனையை அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிதான் நம்ம யோசிக்கணும். இப்போ கவர்மெண்ட்டும் நிறைய சலுகைகள் வந்து பெண்களுக்கு தருது. ஆனா சொல்றாங்க அது வந்து 100% நம்ம கிட்ட வந்து சேரது இல்லை. அதுக்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம போயிட்டு இருக்கணும், இப்படி வாங்கணும், இந்த சர்டிபிகேட் இருக்கணும், இந்த வறுமை கோட்டின் கீழே இருக்கணும். அப்படியே அது நமக்கு நம்ம வறுமை கோட்டின் கீழே தான் இருக்கும். ஆனா நம்ம பேர் அங்க இருக்காது. நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும். அது வேற விஷயம். அதனால பெண்களாகிய நீங்கள் தான் ஒருத்தருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கணும். ஒரு பெண் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு சிலரெல்லாம் வந்துட்டு ஐயோ அது இப்படிதான் சுத்திட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு மாதிரி பேசணும். ஆனா அந்த பெண்ணு கூட, அந்த பெண்ணோட சூழ்நிலையை நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துப்போமா? ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். அவங்களோட சூழ்நிலையின் காரணத்தாலதான் எல்லாரும் பிறக்கும் போதே யாரும் குற்றவாளியாவோ இல்லை. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையும் வளர்ப்பிலே சொல்றாங்க. ஆனா அன்னை வந்து யாரையும் அப்படி வளர்க்கறது. நேரமும் காலமும் தான் ஒரு மனுஷனை வந்து உருவாக்குது. புரியுதானே? கஷ்டம் வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ணு முடியணும், யோசிக்க. பெண்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. இந்த விமன்ஸ் டேல வந்துட்டு நீங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். பெண்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு பக்கத்துல ஒரு பெண் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா, நம்ம தான் ஒருத்தருக்கு என்னப்பா அவங்களுக்கு சேஃபா இப்படி பண்ணலாமே, இங்க இது சொல்லி தராங்க, அதை கற்றுக்கலாமே, இப்படி பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு ஒரு மாற்று வழியை வந்து நம்ம சொல்லணும். எந்த பெண்களையும் வந்து நம்ம வந்து தவறுகளா பேசக்கூடாது. முதல்ல அதை வந்து நாம நிறுத்தணும். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு தான் எதிரின்னு சொல்றாங்க. அதனால வந்துட்டு இந்த மகளிர் வந்து அது இல்லாம நாங்க வந்து நிறைய பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனா லேட் ஆயிடுச்சு வண்டி காரணத்தினால. நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன் சிஸ்டருக்கு. சிஸ்டர், நான் இங்க இருந்து நீங்க பண்ற சேவையை உங்களுக்கு நான் ரொம்ப மதிக்கிறேன்.
இது எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பா நினைக்கிறேன். என்னோட பங்களிப்பு இதுல இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சப்போர்ட் செய்யணும். நீங்க வந்து வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 5 குழந்தைக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். சிங்கிள் விமன் இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லரிங் வந்துட்டு எங்ககிட்ட 60 பேர் கத்துக்கிறாங்க. அதுல ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஒரு 30 பேருக்கு தையல் மிஷின் 21ஆம் தேதி தரோம். சின்ன சின்ன கடைங்க ஓபன் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் ரோட் ஓரத்துல ஈவினிங்ல அதெல்லாம் அந்த கடை 2-3 பேருக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு இந்த விமன்ஸ் டேல சப்போஸ் இங்க அது மாதிரி யாராவது ஒரு குழுவா இருந்தீங்கன்னா இங்க நாங்க உங்களுக்கு ஆள் போட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பாப்பா வந்துட்டு எனக்கு இந்த அக்கா வந்துட்டு சொன்னாங்க இவ்வளவு இதுவா இருக்கும் இப்படிலாம் இருக்கும், யார் மத்தியில வந்து நம்ம பேச போறோம் எது வர போறோம் எதுவுமே சொல்லல. அக்கா கூட சரி நிறைய விமன் வெறும் விமன் இருப்பாங்க அப்படி யோசிச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா பெட்டரா இருக்கேன். ஒரு பாப்பா டான்ஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தீங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா 21ஆம் தேதி எங்க ப்ரோக்ராம்லயே வந்தாங்க. ஒரு வெல்கம் டான்ஸ் ஃபார் டீமே அனுப்புறோம். கண்டிப்பா மேம். நீங்களும் அந்த கலெக்டர் யாரெல்லாம் வர முடியுமோ வந்து கலந்துக்கங்க மேம். அதனால எனக்கு வாய்ப்பு அளித்த சிஸ்டருக்கும் கடவுளுக்கு முதலாவது உங்க எல்லாருக்குமே நான் ஓகேவா? அதனால எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வழி, சிறு தொழில் எப்படி பண்ணலாம் கத்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க. வேற ஒண்ணுமே இல்லை. போறது நம்ம கிட்ட போகும்போது எதையும் எடுத்துட்டு போறது இல்லை. கோடியா இருந்தாலும் கிடையாது. அன்புதான் நமக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை போல் பிறரை நேசின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. அதுதான் இருக்கிறதுலே பிரதான கற்பனை சொல்லி. அப்ப நம்ம யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, எந்த இடையூறோ பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் அன்பா இருக்கணும். ஒரு உங்ககிட்ட இருக்கிறதுல 2 அங்கி இருந்தா ஒரு அங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட அளவுக்கு மீறி இருந்தா இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். சரியா? எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டீங்க. ஏன்னா நான் 5 வருஷமா என் ட்ரெஸ்ஸை ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுகிறேன். என்னால் பண்ண முடியல. 5 வருஷமா ட்ரை பண்ணுறேன். நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், தெரியும் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஆனால் 19 வயசுல ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது மெய் மறந்து தான் நான் போய் பார்த்துருக்கேன். அதனால சீக்கிரமா என் ட்ரெஸ்ஸை ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? 19 வயசுல பண்ணிருக்கீங்க. கிரேட் மேம். அதனால கடவுள் சொல்லுவாங்க, ஒரு வசனம் இருக்கு, தாய் உருவாகும் முன்னே என் கருவை ஆண்டவர் கண்டிருக்காரு. உங்க கருவை ஆண்டவர் கண்டு செலக்ட் பண்ணி என் பார்வை நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன் மீது அன்பு கூறுகிறேன் என்ற இறை வார்த்தையின்படி நிச்சயமா இன்னும் பல தூரங்கள் செல்லணும். நான் கூட தற்செயலா தான் வந்தேன். அப்புறம் கடவுள்கிட்ட கேட்டேன், என்னை ஏன் அந்த ஒரு திடீர்னு என்னை கூட்டிட்டு போறீங்க? ஓகே, இந்த நல்ல மனிதர்களை சந்திக்க நான் வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கு. நீ இன்னும் பல உயரங்கள் போகணும். அவ்வளோ எளிமையா இருக்காங்க, இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப சிம்பிளா இருக்காங்கல்ல. தாழ்ச்சி, அன்னை மரியாதைக்கு இருந்த தாழ்ச்சி அவங்க கிட்ட பாக்குறவங்க வேளாங்கண்ணி பேர் வச்சிருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே பேருக்கு சூப்பர்மா. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி பார்க்க சின்ன ஆள் மாதிரி தெரியுறாங்க. ஆனால் பெரிய ஆள், அவ்வளோ பெரிய ஆளை ஆண்டுக்கு உட்கார வச்சிருக்காரு. மேம் ஒன்று சொன்னாங்க, எங்க கேட்டே நான் உட்காந்துட்டீங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்க்கல 5 குழந்தைகளுக்கு 5 மாறினது இருக்கு. அதே சிஸ்டர் வந்து பண்ணி எடுத்துருக்காங்கன்னா கடவுளை வந்து உண்மையா சொல்றேன்னா, என்கிட்ட வந்து சிஸ்டர் இப்போ சொல்றேன், சிஸ்டர் போகும்போது இங்கேருந்து
அக்கா இந்துமதி அக்கா லீமாக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல சிஸ்டர் வரணும், நல்லா ஜோம் பண்ணுங்க. உங்களுக்காக ரொம்ப ஜோம் பண்ணாங்க சிஸ்டர். நீங்க சாதாரணமா வரல, ப்ரேயர் பண்ணி செபிச்சு வந்து அவர் அனுப்பிச்சவங்க. உங்க வழியாக இந்த மலையில இன்னைக்கு இருக்கிற 30 பெண்களோ 40 இருக்கலாம் சொல்ல முடியாது. அடுத்த கூட 100 பெண்கள் கூட இந்த அமர்ந்துக்கு ஆண்டு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆமென். செய்வார். யார்கிட்ட கொடுத்தா உண்மையா நேர்மையா இருக்குமோ. ஏன் சிஸ்டருக்கு இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை உடைய கொடுத்தாங்கன்னா ஒரு வசனம் இருக்கு சிஸ்டருக்கு, இது கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ளவனா இருந்ததுனால அநேக காரியங்களை சிஸ்டர் வேண்டி ஒப்புக்கொள்ளாரு. உங்க வழியா சிஸ்டர் ஒரு பெரிய மாற்றம். அடுத்த வருஷம் பெரிய இப்படி இருக்க மாட்டாங்க சிஸ்டர். நீங்க பாருங்க, இடம் பத்தாது, வேற இடம் ஹால் தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஆர்டர் செய்வாரு. அந்த அளவுக்கு சிஸ்டர் வந்து உங்களை கடிச்சு போடுறாங்க நீங்க நினைக்க கூடாது. கோபம் இருக்குன்னா பயங்கர குணம் இருக்கும். அவ்வளோ ஒரு அன்பா அவங்க உங்களை பார்த்து அவங்களும் பாவம் டென்ஷன். யோசிச்சு பாருங்க, ஒருத்த பொம்பளைய வச்சு வீட்டுல சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ லவ் யூ சொல்லுங்க பாருங்க, அதாவது பெரிய விஷயம். நான் கொஞ்சம் சம்சாரிப்பேன், சம்சாரிப்பேன். கர்நாடகா சிஸ்டர் உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். மொழிகளை கடந்து இடத்தை கடந்து வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா எங்களுடைய அதிகாலை ஜெபக்குழு சார்பாகவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் சிஸ்டர். விரைவில் அந்த சப்போர்ட் உங்களுக்கு வரும் சிஸ்டர். எங்கள் ப்ரேயர் டீம் சார்பாக ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் வந்து எப்பவும் சிஸ்டர்ஸாக வேலை பார்க்குறேன். எங்கள் அம்மாவும் இதே போல ஒரு வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சாங்க. அம்மா வீட்டு வேலை பார்த்தவங்க ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி. இயேசு எனக்கு தெரியாது. அப்பா இல்லை, ரொம்ப அழுதேன். இதே சென்ட் தாமஸ் ரோட்ல கீழே ஹெலன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எந்த கேட்குள்ள ஒரு சாதாரண மாணவராக உள்ள நுழைஞ்சனோ எங்கள் அம்மா கூட்டு போகும்போது எதுவும் படிக்க தெரியாது. அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் சொன்னாங்க, உங்கள் அம்மா அப்படி கஷ்டப்படுறா, தயவு செய்து நீ படி, நீ படித்தா அதான் வருவேன். எனக்கு ஊக்கம் கொடுத்துட்டே. நான் சரியான ரொம்ப பிரிவினையெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் டீச்சர்ஸும் சிஸ்டர்ஸும் என்னை தட்டி உருவாக்கி இன்னைக்கு அதே பள்ளிக்கூடத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க ஆசைப்படுறேன். நானும் ரொம்ப தூரத்தில் இல்லை பிள்ளைங்களா, இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் நாளைக்கு தரத்துக்கு வந்துடுவீங்க. ஆமே இங்க உட்காந்து உட்கார சொன்னாங்க, எனக்கு உட்கார முடியலையே, என் கூட்டம் இதுதான் கீழே உட்காந்துக்கிறேன். ஏன்னா நான் இங்க இருந்தாலும் வந்து இங்க விட இங்கதான் முடியும். டக்குன்னு உட்காந்துருப்பேன், டக்குன்னு மிங்கில ஆயிடுவேன். ஏன்னா யாருமே நம்ம ஏழையா பறக்கிறது இல்லை. ஆனால் ஏழையாவே செத்து போயிடக்கூடாது. அதெல்லாம் கவனிங்க. ஏழையா பறக்கிறது தப்பு கிடையாது, நம்ம ஏழையாவே இறந்து போயிடக்கூடாது. நான் உருவாகி 10 பேர் நான் இன்னைக்கு 60 பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். ஆமே 60 பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச பண்ண என்னுடைய ஈவெண்ட் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஸ்கூல் டீச்சர் பண்ணாங்க. எனக்குள்ள ஒரு தோணுச்சு, ஏன் நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஈவெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, என் பசங்க பெரிய ஸ்க்ரீனில் படிக்கணும்னு ஒரு ஆசை எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க. அந்த ஈவெண்ட் வரக்கூடிய கிட்டத்தட்ட 30-35% வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சு அதை 2 பள்ளிகளையும் கல்லூரி முடிச்சுட்டாங்க. 2 பசங்க காலேஜ் முடிச்சாங்க. இதெல்லாம் எங்க வந்துச்சுன்னா இப்பவும் சிஸ்டர்ஸ் தான். அவங்க கத்துக்கிட்டுதான். அவங்க எனக்கு இரக்கம் பாராட்டினாங்க. அந்த இரக்கத்தை கொண்டு நான் உனக்கு உயர்ந்திருக்கிறேன். அந்த இரக்கத்தை கொண்டு இன்னும் பல பேரை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதனால இன்னைக்கு நீங்களாம் அப்படி நீங்க கவலைப்படாதீங்க. கெத்தா நில்லுங்க, கெத்தா நிக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க கூடுறதே என்னைக்காவது கூடுறீங்க. எவ்வளவு வெறுப்புகளை கசப்புகள் இல்லை. என்ன திட்டாதே, வா சந்தோஷமா வா செய்யலாம், சிஸ்டர் தானே வா சேர்ந்து செய்யலாம். நீங்க சேர்ந்து செஞ்சு பாருங்க, மகிழ்ச்சியா இருந்தீங்க போய் பாருங்க. நீங்க எவ்வளவு காலம் விட்டு கொடுத்து செய்றீங்களோ கடவுள் உயர்ந்து போயிட்டே இருப்பாருங்க. நீ விட்டு கொடுக்குற பிள்ளை ஒரு நாள் கெட்டு போகவே மாட்டேன். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டு வச்சிருப்பாரு. நீ கீழே உட்கார்றதுக்காக ஆண்டு வைக்கல, நீ மேல எழுப்புறதுக்காக அவனை கீழே உட்கார வச்சிருக்கிற. நீ கீழாகாம மேலாவை. சாதாரண இறைவார்த்தை கிடையாது, உயிருள்ள இறைவார்த்தை. பிலீவ் பண்ணுங்க, செவிங்க. ஒன்று கொடுக்குற பொழுதெல்லாம் சிஸ்டர் உங்களை கூப்பிட்டு வேலை செய்யுங்க சொல்லக்கூடாது. சிஸ்டர் நீ போய் உட்காருங்க சிஸ்டர், முடிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்க சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு அன்பால இணைக்கப்பட்டு அன்பால கட்டப்பட்டு இன்றைக்கு உங்களை பார்க்க யார் வந்தாலும் சரி
இந்த 30 300 ஆகணுமே தவிர 30 10 5 ஆயிடக்கூடாது, பெருகணும். இன்னும் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வர வைக்கணும், நிறைய பேர் உருவாங்க. நீங்க பெற்ற பையனை ஒரு மாசம் சின்ன அமௌண்ட் வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி இது என் பிள்ளைக்கு யூஸ் ஆகல. இந்த மாதிரி எத்தனை பேர் கண்ணுக்கு தெரியாம இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த உதவி கிடைக்கணும். இந்த தோமையார் மலை, தோமையார் ரத்தம் சிந்திய ஒரு இடம். இந்த மலைக்கு ஏறினவங்க யாருமே வெறுமையா போகவே மாட்டாங்க. இந்த மலையில ஏறிதான் நானும், இந்த மலை ஏறி வந்ததை நானும் இறக்கத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால தயவு செய்து நீங்கள் இன்னைக்கு ஒன்னே ஒன்று எடுத்துட்டு போனீங்கிறது, நான் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டேன்னா என் முகத்துல புண்டகம் மட்டும்தான் இருக்கும், வெறுப்பா இருக்கக்கூடாது. என் சகோதரி, என்னுடைய சகோதர குடும்பம் ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இங்கிருந்து நீங்க எதை எடுத்துட்டு போறீங்களோ இல்லையோ அன்பையும் உங்களுக்கு நம்பிக்கையை எடுத்துட்டு போயிடாதீங்க. தயவுசெய்து எம்டியா போயிடாதீங்க. யார் யார் கூட மனத்தாங்கள் இருக்க போய் கட்டி பிடிச்சு என்னெல்லாம் சொல்லுவாங்க. எங்க ஸ்கூல்ல ஒரு சில சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பயமா திட்டுவாங்கல்ல. அடுத்த நான் தான் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்றேன், குட் மார்னிங் மிஸ் அப்படிமாண்ணா, பைத்தியம் மாடி நேற்று திட்டாங்க, உங்களுக்கு வெக்கமே இல்லையாம்மா. எனக்கு வெக்கம் இல்லை. அன்பை கொடுக்கறது என்னுடைய குணங்க, வெறுப்பை கொடுத்து போகக்கூடாது கவலை கிடையாது. என்னைக்குமே நான் எப்படி இருப்பேன், நான் தான், என்னை யாரும் மாற்ற முடியாது. நீங்க அப்படி இருந்து பாருங்களேன், நிறைய வளர்ச்சியை பாருங்க. உங்க வாயினால யாரையுமே ஒரு சின்ன வார்த்தை கூட கழிச்சு பேசுறாதீங்க. ஒரு வார்த்தைக்கு கணக்கு கொடுக்குறோம். எழுதுவார் ஆண்டவர், நீங்க என்னென்ன விதைச்சீங்க. சந்தோஷமா இருந்துச்சு. சிஸ்டர் வந்து இந்த செடியை கொடுத்து ஒரு சின்ன கப்பு தான், ஆனா ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க, இதை கொடுத்து விடணும், அந்த ஒரு மாதம் முழுக்க இந்த வளர்த்து எப்படி கொண்டு வரணும். அவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட யோசிக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் பண்றது சாதாரண காரியம் இல்லை, சின்ன சின்ன விஷயமும் யோசிச்சு. நீ இத்தனை மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க உட்கார்ந்த நேரம் வீணா போயிடாது. ஆனா திரும்ப ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். அதனால கல்லூரிக்கு சேர போற பிள்ளைகள் புத்தகம் இல்லை அப்படின்னா மறக்காம எனக்கு போன் அடிங்க, நான் கட்டாயம் புக்ஸ் வாங்கி கொடுக்குறேன். சரிங்களா? அதனால போறீங்க, புக்ஸ் வாங்க முடியல தாராளமா சொல்லுங்க. 2 கல்லூரிகள் எனக்கு தெரியும், ஹாஸ்டல்ல படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அங்கேயே தங்கி படிக்கலாம். அப்படியே திண்டுக்கல்லையும் இன்னொரு கடலூர் மாவட்டத்திலையும் 2 கல்லூரி நமக்கு தெரிஞ்ச கல்லூரிகள் இருக்கு. நீங்க சிஸ்டர் மூலியமா சொன்னீங்கன்னா அங்கேயே தங்கி படிப்பாங்கன்னா சொல்லுங்க, நிச்சயமா நான் ஹாஸ்டல் சேர்த்து விடுறேன். நாங்கள் சப்போர்ட் பண்றோம். நான் கடவுள் வர வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஏன்னா நீங்க ஒரு நல்ல சோல் ஆண்டவருக்கு முன்னாடி, இந்த ஆன்மா பரிசுத்தமா இருப்பதனால தான் நிறைய நல்ல உறவுகள் ஆண்டவர் கையில இருந்து கொடுக்குறாரு. நான் இருக்கிறேம்மா, இன்னும் நிறைய செய்யுங்க, ஒரு பெரிய கூட்டத்தை நான் உருவாக்குறேன். இது தானா சேர்ந்த கூட்டம். ஆமே வீணா போற கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம். அதனால கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுதுமே நான் ஜெபிப்பது உண்டு உங்களுக்காகவும். தொடர்ந்து நான் என்னுடைய ஜெபத்தில் நினைச்சுக்கிறேன். கடவுள் நிச்சயமாக இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஜெயிச்சு நம்ம தான் சிலர் மீட்டிங் பண்ணணும். என் பிள்ளை எப்படி இருந்தா என் பிள்ளை இப்படி ஆயிட்டா, அன்னைக்கு உலகத்துக்கு சொல்லுவோம் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதனால ஜெயிப்போம், ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கோம், தோத்து போடுறதா கிடையாது. இந்த குடும்பம் வேலைக்காது, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா எங்களை பார்த்து சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் இல்லாம எங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம். என்னோட தாய் உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க எனக்காக. எங்க அம்மா தான் ஃபுல்லா என்ன பாத்துக்கிறது, டேக் கேர் பண்ணது எல்லாமே. இன்றைக்கு என் வீட்டு பிள்ளைய நான் பாக்குறதே கிடையாது. அவ +2 எக்ஸாம், அவ படிக்காமனு கேட்க மாட்டேன். எனக்கு ஏன்னா பணிகள் நிறைய இருக்கிறதுனால, மினிஸ்ட்ரி நிறைய இருக்கிறதுனால ஃபுல்லா இன்னைக்கு நாங்க நிறைய இடத்துக்கு போக வேண்டியது. எனக்கு கூடவே இல்லை அஸ்வினி அம்மா இங்க வந்தே அவங்க வாங்க நினைச்சு நான் சும்மா தான் வந்தேன். ஆக்சுவலி அது தெரியல, கடலை உடனே ஆட உடனே நீ போ அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட அனுமதி கேட்டு ஒரு இடத்துக்கு நான் போகுது. அதனால கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இப்படிப்பட்ட நல்ல 2 உறவுகளை ஆண்டவர் இங்கு அழைத்திருக்கிறார். என்னோடு உங்களோடு என்னையும் இணைச்சிங்க. நான் முடிந்த நிச்சயமாக உங்களுடைய சமூக பணியோடு நான் முடிந்த கட்டாயம் செய்வேன் நம்பிக்கையோடு. சிஸ்டர், நீங்க நிறைய வருஷம் வாழணும், நல்லா இருக்கணும், உடல் நலத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும். ஒரு அயன் லேடி யாருன்னா சிஸ்டர் தான். அவங்க என்ன சமாளிக்கிறோம்.